ஹாய் காய்ஸ், எங்க நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு அட்வென்ச்சர் ட்ரெஷர்னா ரொம்பவும் பிடிக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க தாத்தாவை பாக்குறதுக்காக கிராமத்துக்கு போறாங்க. அங்க அவளுக்கு ஒரு ட்ரெஷர் இருக்கக்கூடிய புக்கு கிடைக்குது. அந்த புக்கை வச்சு அவ அந்த புதியல தேடி பயணம் மேற்கொள்றா. அங்க நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் கடைசியில அவங்களுக்கு புதியல கிடைச்சதா இல்லையான்றத ரொம்ப கலர்ஃபுல்லா அட்வென்ச்சரா காமிச்ச படம் தான் ஃபைண்டிங் ஹொகானா. 2021 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சரான படம். சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்திருக்கிறது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நியூயார்க் நகரத்தை காமிக்கிறாங்க. அந்த பரபரப்பான சாலையில ஒரு 4 வாலு பசங்க ரேஸ் போயிட்டு இருக்காங்க. அதுல சைக்கிள் மேல ஏறிட்டு ஒரு பொண்ணும் சீக்கிரம் போடி சீக்கிரம் போ, இந்த வாட்டி நம்ம அவங்க கிட்ட தோக்க கூடாது அப்படின்னு சத்தம் கொடுக்குறா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளுக்கு 12 வயசு ஆகுது. ஜியோ கேஷிங் அப்படின்ற ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன்ல நிறைய பொருட்களை மறைச்சு வச்சிருவாங்க. ஒரு டைப் ஆஃப் ட்ரெஷர் தான் அது. அவங்க அதுல வின் பண்ணாங்கன்னா அந்த வருடத்தோட சாம்பியன்ற கப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மேட்சுக்காக தான் இப்ப எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. ஒரு அணி 2 ஆண்கள் இருப்பாங்க, இன்னொன்னு அணில 2 பெண்கள் இருப்பாங்க. சோ இவங்க அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும். அப்படி வேகமா போகும்போது பசங்களும் இந்த வாட்டி நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா எப்படி ட்ரிக்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. ஒரு ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த இடத்துலதான் அது இருக்கும் சொல்லி வேகமா தேடும் போது அவளுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க சொன்னது கீழே இருக்கும்னு சொன்னாங்க. இதை விட கீழே எந்த ஏரியா இருக்கும்? அண்டர் கிரவுண்ட் இருக்கும். சோ அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது அந்த இடத்துல எக்கச்சக்கமான லாக்கர்ஸ் இருக்கு. அது எல்லாமே லாக் பண்ணியும் இருக்கு. இதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கும். ஆனா இது ஓபன் பண்ணணும்னா பாஸ்வேர்ட் வேணும்னு யோசிக்கும் போது பக்கத்துல சில நம்பர்ஸும் பொருட்களும் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இவங்க சும்மா இந்த நம்பரை வைக்க மாட்டாங்க, இது மூலியமா நம்ம அந்த கீயை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. யோசிக்கும் போதுதான் அங்க இருந்த மரப்பலகைய தூக்குறா. அப்படி தூக்கும் போது கீழே இருக்கிற ஷேப்போட அதுவும் மர்ஜ் ஆகுது. அப்ப அவளுக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் அவ சொல்றா. லாக்கர் ஓபன் பண்றாங்க. சோ அந்த வருடத்தோட சாம்பியனோட கப்பும் அடிக்கிறாங்க. ஏன்னா கப்பு முக்கியம் இல்ல. சோ அவங்க வின் பண்ணதுனால அந்த சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த கேம்ப்ல நீங்க தான் இந்த வருடம் வின் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கட் பண்ண அடுத்த காட்சியில ஹீரோயின் அவங்க அம்மா அவங்க அண்ணனும் கிராமத்துக்கு வராங்க. அதாவது அவங்க அம்மாவோட அப்பா ஹீரோயினோட தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தனால அவரை பாக்குறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. இந்த வாட்டி சாம்பியன் வாங்கினால ஹீரோயின் ஜாலியா அந்த கேம்ப் அட்டன் பண்ணலான்னு இருந்திருப்பாங்க. ஆனா தாத்தாக்கு உடம்பு முடியலன்னு கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் இருக்குது நகரத்து வாழ்க்கை. அதனால மொபைலும் வைஃபையும் இல்லாம அவங்களால வாழ முடியாது. இந்த இடத்துல இன்டர்நெட்டே வராது. அதனால இந்த இடத்துக்கு வர சுத்தமா பிடிக்கல. அவங்க அண்ணனோட போன் அப்பப்ப ஆட்டையை போட்டு ட்ரை பண்றா. எனக்கே சிக்னல் கிடைக்கல, உனக்கு எல்லாம் தர முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சும் சின்ன சின்னதா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து அவங்க அம்மா கடுப்பாயிறாங்க. இங்க வந்து சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? தாத்தா அவரை எங்க போயிட்டானே தெரியல. சரி வாங்க அவரை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது ஈரணியோட தாத்தா அங்க பழங்களை பறிச்சுட்டு இருப்பாரு. அவரும் இவங்களை பார்த்த பிறகு சடனா கோவப்படுறாரு. எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவரோட பொண்ணும், அப்பா நீங்க ஏங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாங்க அப்படின்னும் போது அவனா ஒரு டாக்டரா? இந்த இடத்துல வேலை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நாங்க வேலை பார்க்கலன்னா எனக்கு பதில் இங்க யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்பா உங்க நிலைமை சரியில்லை, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத அவங்க மகளும் சொல்றாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதுதான் தாத்தா பேரனையும் பேத்தியும் நோட் பண்றாங்க. நீங்க வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பழத்தை பறிச்சு தராரு. அப்படி தரும்போது அந்த பழத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை சொல்லும் போது இவங்க 2 பேருக்கும் அதை தெரியல. ஏன்னா இவங்க இருக்கிற இந்த இடம் வந்து அவாய். இங்க வேற ஒரு மொழியை பேசுவாங்க. ஆனா இவங்க நகரத்துல இருக்கிறனால ஆங்கில மொழியை தான் அவங்க அதிகமா பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்ட தாத்தா கோபப்படுறாரு. நம்மளோட மொழியை எதுக்கு பசங்களுக்கு நீ சொல்லி தரல? நீ செய்யறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது அவங்க அங்க வந்து போயிடறாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணா அங்க நடந்து போகும்போது அங்க ஒரு ட்ரக் இருக்கிறத பாக்குறா. அதுக்குள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பா அது தாத்தாவோட இடமா தான் இருக்கும். அங்க ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு ரகசியமா அந்த இடத்துக்குள்ள போறா. அப்படி போகும்போது அவங்க தாத்தா வரைஞ்ச ஓவியத்தெல்லாம் பாக்குறா. ரொம்ப அழகா இருக்கு. அதுலயும் அவரோட பொண்ணா அவர் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது தாத்தாக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டா அங்க அந்த பெட்டிகளை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு ரகசிய டைரி இருக்கும். அந்த டைரி அவ பாக்குறா. அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுல வார் நடந்தது, நிறைய நகைகளையும் பணங்களையும் இங்க மறைச்சு வச்ச ட்ரெஷர் பத்தின கதைகள் அதுல இருக்கு. பா இது இங்க இருக்கா? இது ரொம்ப அழகா இருக்கு, இது ஃபுல்லா படிக்கணும். தனக்கு தானே பேசிட்டே இருக்கும்போது தாத்தா உள்ள வந்துடுறாரு. மாட்டினா சம்மாடி அடிப்பாரு, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எகிரி குதிச்சு அவ போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிறுவன் பாத்துறான். யார் நீ?
இங்க இருந்து ஏன் வெளியே வர, ஏதாவது திருடினியா நீ திருட்டு போனா அப்படின்னும் போது டே வாயமுடுறான். அவரு என் தாத்தா தான், நான் எதுவும் திருடலையே அப்படின்னும் போதே டக்குன்னு அந்த பொருள் கீழே விழுகுது. அப்ப இது என்னது? ஆமா எடுத்தேன், இது என் தாத்தா பொருள் தானே, தாத்தா பொருள் பேத்திக்கு தானே சொந்தம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க தாத்தா அங்க வந்துடுறாரு. நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது ஐயோ மாட்டிக்க போறோமோ அப்படின்னும் போது அந்த பையன் தாத்தா இவ என்னோட பூனையை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு. ஓ அப்படியா, சரி வாங்க நமக்கு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீவுக்குள்ள பறவைகள் ஏதாவது இறந்தாலும் இல்ல உடம்பு சரியில்லாம போனாலும் இவங்க தான் பாத்துப்பாங்க. ஏன்னா இந்த முழு தீவுக்கு அவங்க தான் பொறுப்பாளர் மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க சின்ன பறவை இறந்து போயிருக்கும், அதை ப்ரே பண்ணி மண்ணுல புதைப்பாங்க. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு நோட் பண்ணுவா தாத்தா இந்த இடத்தையும் இங்க இருக்கிற உயிரினத்தையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு அவளுக்கு புரிய வரும். இப்போ அவ வீட்டுக்கு போறா. அம்மா எங்கம்மா டிக்ஷனரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்ச அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணுவா. அப்படியே பார்க்கும் போது அங்க அவளோட அப்பா அம்மாவோட போட்டோ இருக்கும். ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்திருப்பாரு, ஆர்மில இருந்திருப்பாரு. சோ அந்த போட்டோ பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த போட்டோல அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போட்டோவை அவ இப்பதான் பாக்குறா. அதை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க அம்மா வராங்க. சாரி என்னாலதான் நீ கேம்புக்கே போக முடியாம போச்சு, கவலைப்படாத, நாளைக்கு அம்மா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு வந்து அந்த புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு அவங்க அண்ணன் வந்துடுறான். உனக்கு எங்க இந்த புக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்க்கும் போது அந்த கதை அவங்க அண்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆமா இந்த இடத்துல கடல் கொள்ளையர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொன்னு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, ஆவிகள்லாம் கூட்டமா வரும். அது அந்த தங்கம் ஏதாவது எடுத்தாங்கன்னா அவங்கள சும்மா விடாது அப்படின்ற மாதிரி தங்கச்சிய பயமுறுத்திடுவான். இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அண்ணன் தான் சமைச்சு தருவான். என்னன்னா இது டேஸ்டாவே இல்லைன்னு போது உனக்கு இது போதும் சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது வெளியே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன சத்தம்னு பார்த்தா அவங்க அம்மாவும் தாத்தாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது தாத்தா இந்த இடத்துல இருக்கிறனால டாக்ஸுக்கான பில் பே பண்ணணும், ஆனா ரொம்ப வருஷமா பே பண்ணாம நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கும். இதை அவங்க அம்மா பாத்துருவாங்க. நீங்க ஏதை பே பண்ணல, இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட ஏன் சொல்லல, இப்ப நம்ம காசு கட்டலன்னா இந்த இடம் நம்மளை விட்டு போயிருமே அப்படின்னும் போது அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுல இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது அவங்க அம்மா நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட், நம்ம நாளைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்துட்டு அவங்க வெளியே போறாங்க. அண்ணனும் அப்பாடா இங்க வந்து போறாமா நிம்மதியா இருப்பேன் அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுப்பா. அவங்க இந்த ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பா, ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வருவா. அவளை பார்த்த உடனே அண்ணா அப்படியே லவ்ல விழுந்துருவாரு. இல்ல இங்க இருந்து போக வேணாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னும் போது இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வருவான். வந்த உடனே அண்ணன் கிட்ட எங்க உன் தங்கச்சி இருக்கான போதுடே அண்ணன் கிட்ட கேட்கிற கேள்வியா, உனக்குலாம் சொல்ல முடியாது போடா அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து பிறகு நீங்க இங்கதான் வேலை பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது சின்ன பையன் கூப்பிட்டுட்டே இருப்பான். டே பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கோம், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற, போடா ஓரமா போடா அப்படின்னும் போது அந்த பொண்ணு அவன் தானே முதல்ல கேள்வி கேட்கறான், அவனுக்கு முதல்ல பதில சொல்லு, அப்படியே உனக்கு என்ன என் தங்கச்சி தானே, அவ உள்ளதான் இருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ அந்த பொண்ணு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போயிருவா. சே போன் நம்பர் வாங்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அதே நேரத்துல இங்க அந்த குட்டி பொண்ணு அந்த டைரிய வாசிக்க ஆரம்பிப்பான். அதுல ஒரு கதை இருக்கும். அதாவது கடல் கொள்ளையர்களான 2 பேருமே அவங்க வச்சிருந்த அந்த புதையில ஒரு தீவுல மறைச்சு வைக்கணும்னு யோசிச்சாங்க. ஆனா எந்த தீவுல எந்த இடத்துல வச்சா அது யாருமே ஆட்டைய போட மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப ஈரன் இருக்கிற இந்த தீவை பத்தி தெரிஞ்ச மாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவரை கூப்பிட்டு நாங்க புதையில மறைச்சு வைக்கணும், எங்களுக்கான இடமும் இந்த பொருளை தூக்கிட்டு வர ஆளையும் நீ ரெடி பண்ணி கொடுத்தா உனக்கு பாதி நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி சில ஆட்களை வர வச்சு இவங்க இந்த தீவுக்கு வராங்க. அப்படி தீவுல வரும்போது எந்த இடத்த இவங்க தாண்டி போறாங்களோ அந்த எல்லா விஷயமும் அந்த மாக்குன்றவரு ஒரு டைரியில நோட் பண்றாரு. அந்த டைரிய தான் இப்போ ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கா. அப்படி அவங்க மலைகளும் பாறைகளையும் அப்படியே தாண்டி தாண்டி போறாங்க. அந்த இடத்துல புதையில புதைச்சு வைக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் அவன் படிக்கும் போது அந்த குட்டி பையன் வந்துடுறான். டக்குன்னு அந்த பொண்ணு பயந்து போய் அவனை அடிக்க போறா. டே இது மட்டும் என் ஊரா இருந்தா உன்னை நேரம் அடிச்சிருப்பேன், இப்படி எல்லாம் சொல்லாம கொள்ளாமலாம் நிக்க கூடாது அப்படின்னும் போது சரி இந்த கதையை முழுசா படிச்சுட்டியா அப்படின்னு கேட்கும் போது அதை படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ண, இந்த கதை பத்தி உனக்கு தெரியுமானும் போது எனக்கு முழுசா தெரியாத, ஆனா அந்த மாக்குன்றவர் அந்த கொள்ளையர்களிடம் இருந்து அவர் தப்பிக்கும் போது அவரை இந்த தீவுல இருக்கிறவங்க தான் காப்பாத்தினாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கும் போது டக்குன்னு தாத்தா வந்துடுறாரு. பேத்தியை பிடிச்சிட்டு இதெல்லாம் நீ திருடுறியே தப்பு இல்லையா அப்படின்னும் போது மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்லும் போது அதுல இவங்க அப்பா அம்மாவோட போட்டோ இருக்கும். அதை அந்த தாத்தா பாக்குறாரு. இந்த போட்டோ அழகா இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லைல்ல, ஆனா இந்த போட்டோ உனக்கு நல்லா ஞாபகார்த்தமா இருக்கும் அப்படின்றத சொல்றது. அதாவது இந்த குட்டி பொண்ணு ரொம்ப குட்டியா இருக்கும் போதே அவங்க அப்பா வார்ல போய் இறந்திருப்பாரு. அவங்க அப்பா கூட இருந்த நினைவுகளே அவளுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு அவ அப்செட்டா இருக்கும் போது இந்த புக்ல இருக்கிறதுலாம் உண்மையா தாத்தான்னும் போது ஆமா உண்மை, இந்த புக்கை கொடுத்தது யார் தெரியுமா, மாக்.
யார்கிட்ட கொடுத்தா தெரியுமா? என்னோட தாத்தாவோட 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 தாத்தா கிட்டதான் கொடுத்தாங்க. அப்போ அவர் உனக்கு கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தா. அப்போ அவரை காப்பாத்தாது ரொம்ப குடும்பமா தாத்தா அப்படின்னும் போது, ஆமா, அதுக்கு பரிசா அவரு இதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு தங்க காயினை கொடுத்துருப்பாரு. அதை அவங்க தாத்தா பரம்பரையா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த செயின் தான் இது அப்படின்னும் போது, நம்பவே முடியல தாத்தா, அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னும் போது, ஆமா அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, நான் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்கன்னும் போது அவங்க பேத்திய வெளியே கூட்டிட்டு போறாரு. அப்படி அவர் வெளியே கூட்டிட்டு போகும்போது அந்த கிராமத்துக்கு நிறைய பேரு தாத்தாக்கு தெரியும். ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே போறாரு. இப்ப வாரம்ப பக்கத்து தீவுக்கு போலான்னும் போது, தண்ணினா அவளுக்கு பயம், அவளுக்கு நீச்சல் தெரியாது. நீ கூட கவலைப்படாத, தாத்தா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன தீவுக்கு போறாங்க. இப்ப அந்த தாத்தாவும் அந்த மலை என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எதிரில இருக்கிற மலையை காமிக்கிறாரு. இல்லையே தாத்தா தெரியலையே அப்படின்னும் போது, இந்த புக்கை பாரு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை கொடுக்குறாரு. அந்த இடத்துலதான் மாக்குன்றவரை நாங்க காப்பாத்தணும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ டைரியில பாக்குறா. அதுல ஒரு ஓவியம் இருக்கும். அதுல இருந்த சிம்பிள் எக்ஸாக்டா அங்க இருக்கும். அதுல இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் படிப்பா. இந்த மலை இருக்கிற எதிர் திசையில தான் தங்கத்தை அங்க மறைச்சு வச்சாங்க. அத அந்த கோல்டு காயின் மூலியமா பாக்கலாம்னு எழுதி இருக்கும். அவ அந்த காயின்ல பாக்குறா. அதுல பக்கத்துல இருக்கிற ஒரு மலையோட மேல் உச்சில தான் அந்த தங்கத்தை மறைச்சு வச்சுப்பாங்க. தாத்தா கண்டிப்பா அது அங்கதான் இருக்கும், நம்ம போய் எடுக்கலாம் போது, இல்ல அது ரிஸ்க், அதெல்லாம் பண்ண வேணாம், தங்கமும் இருக்காது, என்னோட முன்னோர்கள் அப்பவே பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவ துருத்துன்னு மேல ஏறுவா. தாத்தாவும் அவளை பிடிக்க போகும்போது கால் தவறி கீழே விழுந்துருவார். அதே நேரத்துல இங்க அம்மாவும் பையனும் வண்டி ஓட்டிட்டே போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தாவோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, இந்த இடத்துல நம்ம காசை கட்டணும்னா போதிய பணம் என்கிட்டயும் இல்ல, நம்ம சிட்டில இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை வித்துட்டு தாத்தா லோனை அடைச்சிட்டு நம்ம இங்கேயே வந்துடலான்னு போது அண்ணன் ரொம்பவும் கோப்படுவான். இல்லம்மா, என்னம்மா விளையாடுறீங்களா, இந்த நகரத்துல நம்மளோட வாழ்க்கை எப்படிமா மாறும், நான் சிட்டில இருக்கிற பையன், என்னோட காலேஜும் இன்னும் முடியல, என்னால பாதிலாம் இங்க வர முடியாது, என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். அப்பா போனதுல இருந்து நீங்க சம்பாதிக்கணும் சொல்லி நீங்க உங்க வேலையே பார்த்துட்டு இருந்தீங்க, நான் உங்களுக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேம்மா, இப்போ இதை என்னால பண்ண முடியாது, நான் நகரத்து வாழ்க்கையை தான் விரும்புவேன், அங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கோச்சுப்பாங்க. அதே நேரத்துல போன் கால் வரும். பார்த்தா தாத்தா ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அங்கிருந்த டாக்டரும் உங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது எங்க அண்ணனும் அவங்க அம்மா அவர்கிட்ட சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் தங்கச்சி கிட்ட சொல்லிடுவாங்க. தாத்தாக்கு இப்படி நடந்தது காரணமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. வீட்டுக்கு வந்தது குட்டி பொண்ணும் இந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா. அவனும் நம்ம பினான்சியலா தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணானா இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல போது அவளுக்கு யோசனை வரும். தாத்தா கழுத்துல இருக்கிற செயின் அது கோல்டு. இந்த விஷயத்த அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவான். நிறைய புதையல் இருக்கிற இடமும் எனக்கு தெரியும், அங்க போய் பணத்தை எடுத்தோம்னா தாத்தாவோட கடன் பிரச்சனையே இருக்காது, தாத்தாக்கு நம்ம நல்ல சப்போர்ட்டிவா இருக்கலாம் போது, இது தங்கமா, இதெல்லாம் தங்கமே இல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கதை விடுறத நிறுத்திட்டு பெட்ரூம்ல போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அதை கண்டுக்காமலே போயிடுவான். இதனால ஹீரோயினும் அவன் கண்டுக்கலன்னா என்ன, நமக்கு தான் எப்படி பொண்ணுன்னு வழி தெரியும்ல, நாளைக்கு போறோம் தங்கத்தை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான போட்டுட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில அவங்க அண்ணன் எழுந்துறதுக்கு முன்னாடியே அவனோட போனையும் காரையும் எடுத்துட்டு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு அவ கார் ஓட்டிட்டு போறா. அந்த பையனும் உனக்கு முதல்ல கார் ஓட்ட தெரியுமா போது, நான் பாத்திருக்கேன், அது பாத்திருக்கேன்றல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரை வேகமா ஓட்டிட்டு போறா. அவ ஓட்டுற ஸ்பீடுக்கு அவனுக்கு வயிற்ற பரட்ட ஆரம்பிச்சிருது. இரு எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே நேரத்துல இங்க அவங்க அம்மா அவங்க பையனுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா போன் தங்கச்சிக்கிட்ட இருக்கனால அவ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவா. லேண்ட்லைன் நம்மளுக்கு பண்ணும் போது அவங்க அண்ணன் எழுந்துப்பான். டேய் எவ்வளவு நேரம் நான் போன் பண்றது, போனை எடுக்க மாட்டேன் போது, அம்மா நான் நல்லா தூங்கிட்டேமா சொல்லுமான்னும் போது, நான் தாத்தாவை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், வர லேட்டா இருக்கும், தங்கச்சி நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன போது, சரிம்மா சரி அவகிட்ட போனை கூட போது எழுந்து பார்த்தா அவ இருக்க மாட்டா. நான் வெளியே போயிருக்கேன் வந்துருவேன் பயப்படாதீங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா. திரும்ப எஸ்கேப் ஆயிட்டாளா, இவளை வச்சுட்டு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாஷ்ரூம்ல இருக்கா. அவ வந்த பிறகு நான் கால் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு வெளியே கார் எடுக்கலான்னு பார்த்தா காரை தூக்கிட்டு போயிருப்பா. அடிப்பாவே உன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அவரோட போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. பண்ணிட்டு ஹெல்ப்புக்காக அந்த கிராமத்துக்கு ஒரு பொண்ணோட கார்லயே போவாங்க. அந்த காரு குப்பையா இருக்கும். மா காரெல்லாம் கிளீன் பண்ண மாட்டேன் போது, நான் இப்படிதான் அப்படின்றத அவ சொல்லுவா. அப்ப அந்த இடத்துல ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் இருக்கும். நீ சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறியான போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம், தங்கச்சியை கோட்டை விட்டுட்டு எங்கிட்ட கேக்குற, வாய மூடிட்டு வா அப்பதான் கார் ஓட்டிட்டு போவான்னு சொல்லிட்டு அவ கார் ஓட்டிட்டே போயிட்டு இருப்பா. அதே இடத்துல இங்க ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல டூரிஸ்ட் ஆட்கள் வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. டூரிஸ்ட் ஆள் தானே வரக்கூடாது, நான் இந்த ஊருக்காரி தானே, நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி அந்த உள்ள போகும்போது அந்த அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஒரு பர்சனை பாத்துருவாங்க. அங்க
அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும் போதுதான் அந்த குட்டி பையனும் அவரும் ஃப்ரெண்டுன்னு தெரியும். நீதானா, எதுக்கு நடந்து போற, உன்னை நான் வண்டியை கொடுக்குறேன், ஜாலியா இங்க என்ஜாய் பண்ணான்னு சொல்லி வண்டியை கொடுத்துருவாரு. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கிற மலை கிட்ட போயிருவாங்க. அந்த மலை மேல ஏறி போனோம். ஹீரோயின் கடகன்னு ஏறி போயிருவான். ஆனா அந்த குட்டி பையன் லேட்டா நடந்து வருவான். ஏன்டாப்ல ஸ்லோவா இருக்கேன்னும் போது நீ கை வீசிட்டு வேகமா போயிடுற, பின்னாடி ஒரு மூட்டையா இருக்குல்ல அது வெயிட்டா இருக்குமானும் போது நீ எதுக்கு அவ்வளவு பெருசு எடுத்துட்டு வந்திருக்க, அதுல என்னென்ன இருக்குன்னும் போது ஸ்விம்மிங் பண்றதுக்கான காஸ்டியூம், விளையாடுறதுக்கு பொருள், டே இதெல்லாம் ஏன்டா எடுத்துட்டு வந்து உசுரா வாங்குற, அதெல்லாம் கீழே போடுறா அப்படின்னும் போது இப்ப வெயிட் கம்மி போலாம் அப்படின்னும் போது அங்க ஒரு குகை இருக்கும். அந்த குகையில வந்து ஒரு கதை இருக்கும். என்னன்னா இந்த குகைக்குள்ள கடவுள் வாழ்றாங்க, அதாவது இறந்து போன ஆத்மாக்கள்லாம் இந்த குகைய கெட்டவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வா உள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் அந்த குட்டி பொண்ணும் உள்ள போயிட்டே இருக்கும்போது ரொம்ப இருட்டாவும் இருக்கும். அப்படி அவங்க பேசிட்டே போகும்போது கீழே ஒரு குழி இருக்கும். அது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்க்கும் போது இவங்க 2 பேரும் அதுக்குள்ள விழுந்துடுறாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோனோட அண்ணனும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்க பொருட்கள்லாம் இருக்கும். கண்டிப்பா இவங்க இங்கதான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேல ஏறி போக ஆரம்பிப்பாங்க. அண்ணனும் இருமா, உனக்கு இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தா இருக்கு, நான் முன்னாடி போய் உனக்கு ஹெல்ப் பண்றேன் போது அவருக்கே காசு ஸ்லிப் ஆகும். டேய் நீ இப்ப வந்தவன், இந்த ஊர்ல நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏறி போவா. அப்ப அந்த குகையை பாத்துருவாங்க. இந்த குகையில நிறைய ஆத்மாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க, இங்க போறது ரிஸ்க், நம்ம ரிட்டர்ன் போயிடலாமா அப்படின்னும் போது உள்ள பேயே இருந்தாலும் என் தங்கச்சியை பார்த்து அது பயந்து ஓடி இருக்கும், நான் வந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போகதான், அதனால நான் அவளை கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அண்ணனும் சொல்லிட்டு இருப்பாரு. சரி நம்ம ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு உள்ள போனான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆத்மாக்களே எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பூஜையை போட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அண்ணனுக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போவாங்க. பார்த்தா அந்த இடம் இருட்டா இருக்கும். அண்ணன்காரர் கத்திக்கிட்டே இருப்பான், டே கொஞ்ச நேரம் வாய் முறியாடா, நீ கத்துல தானே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ கீழே இருக்கிற ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் எழுந்துக்கும் போது அங்க இருக்கிற எலும்பை பார்த்து பயந்துருவாங்க. அவங்க எல்லாருமே கடல் கொள்ளையர்கள் தான், அவங்களோட சடலம் இங்க இருக்கும். இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு அது ஒரு எலும்போட பாக்கெட்ல தங்கம் மோதிரம் இருக்கும். கண்டிப்பா அப்போ தங்கம் இங்கதான் இருக்குன்னு பேசிட்டே இருக்கும் போது இப்ப அவங்க அண்ணா அவங்க தங்கச்சி பேரை கத்தி கூப்பிட்டுட்டே வந்துகிட்டே இருப்பாரு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன்னு போது அண்ணா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துவா. அவங்களும் எட்டி பார்ப்பாங்க. இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு போது போர் அடிக்குதுன்னு வந்தேன், கேள்வியா கேட்கிற, கால் தவிர கீழே விழுந்துட்டேன் போது சரி என் போனுக்கு என்னாச்சு அதை சொல்லணும் போது போனு தானே லைட்டா உடஞ்சிருச்சு, கவலைப்படாத, இங்க இருக்கிற தங்கத்துல நான் உனக்கு புது மாடல் ஆப்பிள் போனே வாங்கி கொடுத்துறேன் போது இதெல்லாம் வக்கனையா சொல்லு, சரி எழுந்துருங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது இப்ப இவங்க 2 பேருமே உள்ள விழுந்துருவாங்க. அப்ப அங்க வந்து எலும்ப பார்த்தோம் பயந்து போயிருவாங்க. இப்ப ஹீரோயினும் நீங்களே உள்ள வந்துட்டீங்க, கவலைப்படாதீங்க, இந்த வழியா தான் தங்கம் எடுக்கிற இடம் இருக்கு, நம்ம அங்க போய் தங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னும் போது அண்ணனுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இங்க பாரு தங்கம் இருக்கு, இந்த மோதத்தையே பார்த்தல, இது தங்கம் தான், கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கும், வா போலான்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி அவங்க அண்ணனையும் கூட கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்போது இங்க ஹீரோனோட அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப அவரு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லார்கிட்ட சிரிச்சு பேசிட்டே இருப்பாரு. ஆனா பொண்ணு பார்த்தா மட்டும் கோவப்படுறாரு, எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்காரு. இதனால அவங்களுக்கே அப்செட்டா இருக்கும். வெளியே வந்து அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஆள் வருவாரு. உன்னை பார்த்து 11 வருஷம் ஆச்சுமா, அப்பா உன் மேல கோவப்படுறாரு, நீ தப்பா நினைச்சுக்காத, அவர் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாரு, அவருக்கு நீ எப்பெல்லாம் தேவைப்படுறியோ அந்த டைம் நீ அவரு கூட இல்ல, அதனால அவர் உன் மேல கோவப்படுறதுக்கு காரணமே அவர் உன் மேல வச்சிருக்க அளவற்ற அன்பு தான், அவர் உன் மேல வச்சிருக்க பாசம் தான் அவருக்கு கோவம் வர வைக்குது, நீ அவர்கிட்ட போய் பேசு, அவரே உன்னை பத்தி புரிஞ்சுப்பாரு அப்படின்னும் போது அவங்களும் போய் பேசுறாங்க. அவங்க அப்பாக்கும் தேவையில்லாம நம்ம பொண்ணை திட்டோம் அப்படின்றது தோணும், என்ன மன்னிச்சிருமா, நான் கிட்ட எதுக்கு எரிஞ்சு விழுந்தேன்னா எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சு, நான் எனக்குன்றத நீ ஒருத்தி தான், என்னை விட்டுட்டு நீ போகும்போது என்னால அந்த பிரிவை தாங்க முடியல, நான் ரொம்ப லோன்லியா இருந்தேன், அந்த தனிமை தான் எனக்கு உன் மேல அதிகமா கோவம் வர வச்சது, ஆனா எனக்கும் புரியுது உன் கணவர் இறந்துட்ட பிறகு உன்னால இந்த இடத்துல வாழ முடியலதான் நீ நகரத்துக்கு போன, சொல்ல போனா எல்லா தப்பும் ஏன் மேலதான், உன்னை நான் தனியா விட்டுருக்க கூடாது, நானும் உனக்கு துணைக்கு வந்திருக்கணும், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு இப்ப அப்பாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதே இடத்துல இவங்க உள்ள போயிட்டே இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு கூர்ப்பான இடம் இருக்கும், அவங்க படுத்துட்டே தான் நகர முடியும், அதை தாண்டினாதான் அவங்களுக்கு புதையல் இருக்கிற வழி இருக்கு. ஆனா அந்த வழி எப்படி போறதுன்னு அண்ணன் யோசிக்கும் போது கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற துணியெல்லாம் கை கால கட்டிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோயினும் அவங்க அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியே வந்துருவாங்க. சின்ன பையனும் அவங்க அண்ணனும் பின்னாடி வந்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு பூச்சி இருக்கும், ஸ்பைடர் இருக்கும். அதை பார்த்து அவங்க அண்ணனும் ஐயோ ஸ்பைடரா அப்படின்னு கத்தும் போது இது ஒண்ணும் பண்ணாது, இதே மாதிரி
மாதிரி வேற ஒண்ணு இருக்கு, அதுதான் வெரி பாய்சன், அது கடிச்சா ஒரேடியா நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டியதான் போது, அப்ப இது என்னதுறான போது இதைதான் நான் சொன்னேன், பரவாயில்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே போது, டேய் பைத்தியக்காரா அது என் கையில இருக்குடா, பரலோகத்துக்கு அனுப்பலான்னு பண்றியா, இது எப்படியாவது விரட்டுறான போது இதை என்னால எப்படி விரட்ட முடியும், நம்ம பொறுமையா இருந்தா அதுவே போயிடும் போது, பொறுமையெல்லாம் என்னால இருக்க முடியும் சொல்லிட்டு கைய உதறி விட்டுட்டு ஓடும் போது அந்த இடத்துல கல்லு அதுக்குள்ள விழுந்துரும். ஆனா எப்படியும் அண்ணனும் அந்த குட்டி பையனும் வெளியே வந்துடுறாங்க. ஆனா அந்த டைரி அந்த பையனோட பேக்ல இருக்கும், பேக் அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிச்சு, அங்க பேக் போயிடுச்சு, அவ்வளவுதான், இப்ப நம்மளால போகவே முடியாது அப்படின்னு எல்லாம் அப்செட் ஆகும் போது ஹீரோயின் கவலைப்படாதீங்க, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னும் போது, உண்மையாவா, ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போறான். உண்மையா சொல்லனா அவ எதுவுமே படிக்கல, இப்ப மறந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் பாதையிலேயே போயிருவாங்கன்னா எனக்கு தெரியும்ன்ற பொய் சொல்றான். இப்ப ஹீரோனோட அண்ணனும் அந்த புக்ல படிச்ச கதைகளை அவளை சொல்றாரு. அவளும் சொல்லிக்கிட்டே இருக்கா, ஆனா சில டைலாக் அவளுக்கு தெரியல. உடனே அவங்க அண்ணனும் இப்படிதான் நடந்திருக்கும் சொல்லி அந்த கதையை அப்படியே மாத்தி சொல்றாரு. இருக்கலாம் ஆனா அப்படின்னும் போது, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த புக்கை ஃபுல்லா படிக்கலன்னு, இதுக்கு அடுத்து உன்னை நம்பி வரமாட்டோம்னு சொல்லுவோம் தானே நீ பொய் சொல்ற, எனக்கு அப்பாவே தெரியும், நம்ம இங்க வந்ததுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி அவங்க தங்கச்சியை பயங்கரமா திட்டிடுவாரு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டும் அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான் தான் இதெல்லாம் பண்றா, ஆனா உனக்கு அது புரியல, வாய்க்கு வந்தபடி நீங்க தங்கச்சியை பேசிட்டியே, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னும் போது அவங்க அண்ணனும் யோசிப்பான், ஆமா அவ பண்ண தப்ப சரி பண்ணதான் அவன் நினைக்கிறான் அப்படின்னு அவங்க அண்ணன் யோசிக்கும் போது, இப்போ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ஏன்னா போற எல்லா இடத்துலயும் மார்க்ன்றவர் சிம்பிள் வரைஞ்சிட்டு போனாரு, அதனால இங்க ஏதாவது அந்த தடயம் இருக்கான்னு பாத்துட்டே போலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போதுதான் இப்போ ஒரு இடம் இருக்கும், பிரிட்ஜ் மாதிரி, அந்த பக்கம் இவங்க போனோம். ஆனா கீழே எரிமலை கொதிச்சுக்கிட்டு இருக்கும், கீழே விழுந்தாங்க செத்தாங்க. இப்ப அங்கேயும் இங்கேயும் போறதுக்கு ஒரு சின்ன வழி மட்டும் தான் இருக்கும், ஆனா அது எப்பயோ கட்டினது, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணா அது அப்படியே அறந்து கீழே விழுந்துரும், அவ்வளவுதான், நம்ம இதுக்கு அடுத்து போகிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னும் போதுதான் சரி நம்மளுக்கு வேற ஏதாவது கயிறோட பொருள் கிடைக்குதான்னு தேடி பாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் கேர்ள் ஃப்ரெண்டும் போவாங்க. அப்படி போய் பார்க்கும் போது அந்த இடத்துல நிறைய பிணங்களோட எலும்பு இருக்கும். இது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாப்பா, எதுக்கு இவங்களோட சடலம்லாம் இருக்கு, அதுலயும் அந்த எலும்பு பாரு, தலையிலயும் கையிலயும் புல்லட் மார்க் இருக்கு, கண்டிப்பா இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது இவங்களை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. அதே இடத்துல தங்கச்சி கூப்பிடுவா, அண்ணா வந்து பார்த்தா அவங்க எதிர்பக்கம் இருப்பாங்க, எப்படியும் அங்க போனீங்க என்னும் போது, அண்ணா இந்த வழியா நீங்க வந்தீங்கன்னா உங்களால வர முடியும்னு சொல்லிட்டு அந்த பாறைகளை சுத்தி போக சொல்லுவா. அவங்க அண்ணனும் வருவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டும் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கும், இல்ல இதுக்கு மேல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட கார்ல வரும்போது அவளோட ஃபேவரட் சாங் ஒன்று கேட்டுட்டே தான் வருவான். அந்த பாட்டை கேட்டா நான் எப்பவுமே ஹாப்பி ஆயிருவேன், எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பா. அதை ஞாபகம் வச்சவங்க அண்ணனும் அந்த பாட்டை இப்ப பாடுவாங்க, நீ வா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எப்படியும் மறுபக்கம் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க வரும்போது, இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வேகமா ஓடிப்பேன் அந்த குட்டி பையனை கூப்பிடுவான். என்ன பாஸ் நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களே என்னும் போது, டேய் என் கையை பாருன்னும் போது கை ரொம்ப வீங்கி போயிருக்கும், என்ன ஆச்சுன்னும் போது, நான் அந்த பூச்சி தள்ளி விடும் போது அது என் கையை கடிச்சிருச்சு, இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு போது, உங்களுக்கு இப்ப லைட்டா தலை சுத்தம் வயிறு வலிக்கும், கொஞ்ச நாள்லயே நீங்க மண்டையை போட்டுடுவீங்கன்னும் போது, டேய் என்னடா சொல்ற, கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த உங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம், அதான் நல்லதுன்னும் போது, இல்ல வேணாம் நம்ம போலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அது இருக்கும், என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை தொடங்குறாங்க. இப்ப அவங்க போயிட்டே இருக்கும்போது இருட்டான இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், தண்ணி இருக்கும். இப்போ இந்த தண்ணிக்கு அடியில ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி அந்த குட்டி போய் நீச்சல் அடிச்சுட்டு பாப்போம். ரொம்ப நேரமா அவன் வரமாட்டான், ஒருவேளை அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு யோசிக்கும் போது டக்குன்னு அவன் மேல வந்துருவான். இந்த தண்ணிக்குள்ள போனா வேற ஒரு வழியா இருக்கு, அந்த வழியா நம்ம தப்பிச்சு போலான்னும் போது எல்லாமே போயிடுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தண்ணினா பயம், தண்ணிக்கிட்டே வரமாட்டான். அவங்க அண்ணனும் கவலைப்படாத நாளைக்கு நான் உன்னை தூக்கிக்கிறேன் போது, உன்னை நம்பி வரலாமா, ஒருவேளை போற போக்குல என்ன தள்ளி விட்டேன்னா, அடைச்ச நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு நீச்சல் அடிச்சுட்டே போகும்போது கீழே பாறைகள் இருக்கும். அந்த பாறைக்குள்ள ஒரு பல்லிய பார்த்து அண்ணனும் தங்கச்சும் பயந்து போயிருவாங்க. ஆனா எப்படியும் நீச்சல் அடிச்சுட்டு வேற ஒரு பக்கம் வந்துருவாங்க. நான் சொல்லல உன்னை நம்பி வந்தா எனக்கு சாவதாண்டா அப்படின்னும் போது, நான் என்ன பண்ணுவேன், அங்க பல்லி இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இப்ப அவங்க நடந்து போகும்போது ஃபைனலா அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மறுபக்கம் வெளிச்சம் இருக்கும், அந்த இடத்துல அவங்க இறங்கி போனாங்கன்னா நகரத்துக்கு போயிடலாம். அந்த இடத்துலதான் புதையல் இருக்குன்றது அவளுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். அந்த டிராயிங்ல லாஸ்ட் பார்த்தது இந்த இடம் தான், சின்ன சின்ன தண்ணிகள்லாம் ஊற்று மாதிரி இருக்கும்னு. இங்க தங்கம் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த இடத்துல 2 பிணங்கள் இருக்கும். அந்த பிணங்களை பார்க்கும் போதுதான் இப்ப ஈரனிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். கடற்கொள்ளையில 2 பேர் வந்தாங்க, அந்த 2 பேரோட தங்கம் தான் இந்த இடத்துல மறைச்சு வச்சாங்க. அந்த 2 பேரும் இவங்க தான்ன்றது இவங்களுக்கு இப்பதான் புரிய வரும். ஆனா இவங்க 2 பேரும் தப்பிக்காம எங்கேயே இறந்து போனாங்க போதுதான் அப்பதான் கதைக்குள்ள வருவாங்க. கதைக்குள்ள என்ன இருக்கும்னா,
மொத்தம் 3 பேர் வந்துருவாங்க. அந்த 3 பேர்ல மார்க்குன்றவர் ஆட்கள் தேவைன்னு சொல்லி சில பேர் இந்த தங்கம் தூக்கிட்டு வர்றதுக்காக வர வச்சிருப்பாங்க. ஆனா மெயினான இந்த கடல் கொள்ளையர்கள் 2 பேரும் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம், தங்கத்தை வச்சுட்டோம், நம்ம போன பிறகு எவனாலும் இந்த இடத்த யோசிச்சு இந்த இடத்துக்கு நம்ம தங்கத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க வந்தா ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாதுன்னு அங்க வேலை பார்த்த எல்லாரையும் அவங்க மர்டர் பண்ணிடுவாங்க. மார்க்கையும் அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனா அவரும் இல்ல நான் உங்கள ஒருத்த அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இவங்க 2 பேரும் நீ இருக்கியடா, நான் போன பிறகு தங்கத்தை எடுத்து பேணும் போது நான் எடுக்கதான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை போட்டு தரேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது கேப்ல தான் மார்க்குன்றவரு தப்பிச்சு போய் தீவு கிட்ட விழுந்திருப்பாரு. சோ அப்படிதான் இவங்க எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. சோ தங்கம் இங்கதான் இருக்கும். ஆனா அது எங்க இருக்கும் எக்ஸாக்டா, அது எங்க இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் அங்க கல்லு மாதிரி ஒண்ணு வலையில வச்சிருப்பாங்க. அது கீழே இருக்கும். ஒருவேளை அதை மேல தூக்குனா நம்மளுக்கு ஏதாவது கதை ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த கயிறை எழுப்பாங்க. ஆனா அது ரொம்ப டைட்டா இருக்கும். ஏன்னா அது அப்ப கட்டின கயிறு. பிடிக்கணும்னா குண்டா இல்ல வெயிட்டா யாராவது இருக்கணுமே போது அதுக்குதான் என் அண்ணன் இருக்கானே கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை தொங்க சொல்லுவாங்க. தங்கம் கிடைக்கிறதுக்காக என் உசுரை வச்சு ஊஞ்சல் ஆடாதீங்கடா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கத்துற போது ஐயோ வாய மூடு, தங்கம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுப்பாங்க. அது ரொம்ப டைட்டா இருக்கும். கடைசியில ஹீரோயின் போய் அதை லாக் பண்ணிடுவா. இப்ப வேற ஒரு வழி ஓப்பன் ஆயிரும். அந்த இடத்துல தங்கம் வைரம் வெள்ளின்னு சொல்லிட்டு நிறைய நகைகளும் காயின்களும் குவிஞ்சு கிடக்கும். அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த நகைகள்லாம் எடுத்து அவங்க போட்டுப்பாங்க. இப்ப அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் திரும்பி பாக்குறா. அங்க ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையை பார்த்தோன்னே அவ பயப்படுறா. அந்த சிலை என்னன்னா இந்த மலையை பாதுகாக்கிற ஒரு தெய்வத்தோட சிலை. அந்த சிலைக்குள்ள நிறைய இறந்து போனவங்களோட ஆத்மா எல்லாம் உள்ள இருக்கும். அது இந்த புதையிலும் இந்த மலையும் பாதுகாக்கும். அதனால இந்த தங்கத்துல நம்ம ஒரு காயின் எடுத்தா கூட நமக்கு ஆபத்து, அதனால எனக்கு இது வேணாம், இந்த இடத்த விட்டு நம்ம போலாம்னு சொல்லும் போது ஹீரோயினா யோசிப்பா, ஆமா தாத்தா கூட சொல்லியிருக்காரு இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு. எனக்கும் தெரிஞ்சு இங்க தங்கம் வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் இந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடாதுதான் டிராப்ல நிறைய இடத்த மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துல சில கயிறுகளும் சில பொருட்களும் சேதமாயிருக்கு. அவங்க இந்த இடத்த பார்த்திருப்பாங்க போல, யாரும் வரக்கூடாது அதை உடைச்சு வச்சிருக்காங்க. அதனால அண்ணா இது வேணாம் நம்ம போயிடலாம் போது அவங்க என்ன இதெல்லாம் நம்ப மாட்டான். பேயாது பிசாசாவது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், வெறும் கை வீசிட்டு போனோமா, என்னாலாம் அப்பெல்லாம் இருக்க முடியாது, நான் அந்த தங்கத்தை எடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எடுத்து வைக்கும் போது அங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்க அண்ணனை இது தப்பு, நீ அந்த நகையை எடுத்துட்டு வரக்கூடாது, இதனால உனக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது அவங்க அண்ணனும் சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அங்கே வச்சிடறாரு. இப்ப அந்த இடத்துல அப்படியே புகையா கிளம்ப ஆரம்பிக்கும். அதை பார்த்து பயந்தவங்க வெளியே ஓடி வருவாங்க. அப்ப ஹீரோனும் என்ன பண்ணுவான்னா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவா, நாங்க பண்ணது தப்புதான், நாங்க தங்கம் எதுவுமே எடுக்கல, இங்க இருந்து போயிடறோம் போது அந்த இடம் அப்படியே உடஞ்சி செதறது. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, கீழே குதிச்சுதான் ஆகணும். கடவுளை கும்பிட்டுட்டு கீழே குதிக்கிறாங்க. அந்த தண்ணியோட ஆழத்துல அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அப்படியே கீழே இறங்கி விழுந்துடுறாங்க. எல்லாமே தப்பிச்சு மேல வந்துடுறாங்க. ஆனா அவங்க அண்ணன் மட்டும் தண்ணிக்குள்ள முழுகிடுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மூச்சை விடலன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா அவனும் கண்ணை முழிச்சுக்கிறான். அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு பூச்சிக்கடி வாங்கினால. இப்ப அந்த இடத்த விட்டு போகணும்னு போகும்போது அந்த இடத்துல ஆவிகள்லாம் இவங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினும் நம்ம தான் எல்லாத்தையும் அவங்க வச்சுட்டு வந்துட்டோமே, ஆனா இவங்க எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது அதே இடத்துல இங்க பசங்க என் வீட்டுக்கு வரலன்னு அவங்க அம்மா போன் பண்ணும்போது தாத்தா சொல்றாரு, பேத்தி தங்கத்தை தேடணும்னு நினைச்சு அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன், அது ரொம்ப ஆபத்தானது, அங்க அமானுஷமான விஷயங்கள் இருக்கு, அதுங்க அவங்கள உயிரோட வர விடாது. இததான் மாக்கும் என்கிட்ட சொன்னாரு, தயவு செஞ்சு பசங்களை அங்க இருந்து காப்பாத்து அப்படின்னும் போது அவங்க அம்மா வேகமா அந்த காட்டு நோக்கிய ஓடுறாங்க. அப்படி ஓடி அவங்க பசங்களோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது பசங்களுக்கும் அம்மாவோட குரல் கேக்குது, அம்மா நீங்க என்னமா பண்றீங்க, இந்த இடத்த விட்டு வேகமா போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆவிங்க அப்படியே இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் அவ தங்கச்சியும் என்ன இதுங்க நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு பார்த்தா அண்ணனோட பேக்ல நிறைய தங்கம் இருக்கும். அவனை தங்கத்தை வேன்னு சொல்லும் போது அவன் வச்சிருப்பான். ஆனா கொஞ்சம் மட்டும் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பான். அதை ஒரு மூட்டையில வச்சு அவங்க தாத்தா கொடுத்த செயினும் அதுலயே போட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்னு ப்ரே பண்ணும் போது அந்த ஆவிங்க போயிடுது. இப்ப வீட்டுக்குள்ள இருக்க தாத்தாவும் என்னோட பேர பசங்களை காப்பாத்துங்க, நீதான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு பூஜை பண்றாரு. அதே இடத்துல இங்க அந்த ஆவியில ஒரு ஆவி முன்னாடி வருது. யார் அதுன்னு பார்த்தா இவங்களோட அப்பா ஆவிதான். அது இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு, நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அங்க இருந்து தங்கத்தை அந்த பேய்களே எடுத்துட்டு போயிடும். ஆனா தாத்தாவோட செயின் மட்டும் அங்கேயே இருக்கும். இவங்களும் சேஃபா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தாத்தாட்ட சொல்லும் போது தாத்தாவும் உங்களை காப்பாத்த வந்தது உங்க அப்பா தான், அவர் எங்க இருந்தாலும் உங்களை காப்பாத்தணும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நினைப்பாரு,
அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமா தாத்தா, அந்த இடத்துல மார்க் மட்டும் எப்படி தப்பிச்சாரு, அவரே அந்த ஆவிங்க ஒன்னும் பண்ணலையா அப்படின்னும் போது மார்க் உண்மையாவே நல்லா வந்தான். அவன் அந்த தங்கத்து மேல ஆசையே படல. அவனுக்கு தங்கத்தை துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனாலதான் ஆவிங்க அவனை ஒண்ணுமே பண்ணல. அந்த ஒரு காயின் கூட அவனுக்கு தெரியாம தான் அவனோட பாக்கெட்ல இருந்திருக்கு. அதையும் அவன் வச்சுக்கணும்னு ஆசைப்படாம எங்க கிட்ட கொடுத்துட்டான். ஆனா அதான் அந்த ஆவிங்க அவனை விட்டுடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுல பேசிட்டே இருக்கும்போது அவங்க சின்ன வயசு வீடியோ எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவும் நான் அவங்க கிட்ட ஒரு டிசிஷன் சொன்னால, நம்ம இங்கே வந்துடலாமா அபார்ட்மெண்ட்டை வித்துடலாமா போது அவங்க பையனும் யோசிக்கிறான், அவங்க பொண்ணும் பார்க்கலாமா அப்படின்றத சொல்றாங்க. உடனே அவங்க அந்த டிசிஷனை எடுத்திருப்பாங்க. தாத்தா கூட அவங்க ஃபேமிலியா இங்க வந்திருப்பாங்க. சோ ஒன்னா ஜாலியா அந்த தீவுல அவங்க வாடுறத காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சபிஞ்சு மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.